ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே, ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம், அவர் நம் நடுவில் இதோ இதோ. வாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார், நாம் மாற்றெழுவோம். அவர் வழியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர்தாமே. அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். இது ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிராமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்த வாசகம். அதிகாரம் 15. உயிருள்ள இறைவனின் வார்த்தைகள் 1 முதல் 12, மேலும் 17 முதல் 18 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று
ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்புண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. எங்களை அரவணைத்து காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய செயல்களையும் ஆசிர்வதியும். நாங்கள் போகிற பாதையை ஆண்டவரே நீ செம்மைப்படுத்தி அந்த பாதையில் நன்மையானவற்றை நாங்கள் செய்ய உம்முடைய சித்தப்படி விருப்பப்படி நடந்து கொள்ள ஒருபோதும் தீமையின் பக்கம் சென்று விடாமல் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாப்பீராக. எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்கு எத்தனையோ விதமான சோதனைகள் இன்றைக்கு எங்களுடைய கண்முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அலகை எங்களை எப்படி வீழ்த்தலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, இறைவார்த்தை சொல்லுகிறபடி நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும். உம்மை நம்பி இருக்கிற நாங்கள் நல்ல மரமாக இருந்து நல்ல கனிகளை கொடுக்க அருள் தாரும். ஒருபோதும் நச்சு கனிகளாக எங்களுடைய பேச்சோ செயல்பாடுகளோ மாறிவிடாமல் பாதுகாத்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் ஏற்படுகிற உரையாடல் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் என்னதான் எனக்கு தருவீர் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு போய், இதோ வானத்தை நிமிர்ந்து பார், வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பார் என்று ஆண்டவர் அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் குழந்தை பாக்கியமின்றி நீண்ட நாட்களாக முதுமை எய்தியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் விரக்தியும் நம்பிக்கையின்மையும் கூட காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒரு விதமாக பேச
தன்னுடைய இயலாமையை குறித்து மிகுந்த கவலைப்படுகிறவராக சாராள் இருக்கிறார். தன்னுடைய மனைவி வேதனைப்படுவதை, கஷ்டப்படுவதை, துயரப்படுவதை ஆபிரகாமும் கண்டுகொண்டு அவருடைய மனமும் துயரப்படுகிறது. ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசம் உள்ளவர், நம்பிக்கை கொண்டவர், கடவுளை சிக்கென பற்றி கொண்டிருக்கிற ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை அவருடைய வாழ்க்கையில் வருகிற போது செய்வது அறியாது திகைக்கிறார்கள். ஆனாலும் ஒருபோதும் அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, அவர்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகவில்லை. மனிதர்கள் அவர்களை பலவீனப்படுத்துகிற போது, மனிதர்கள் ஏளனமாக பேசுகிற போது, மனிதர்கள் அவர்களுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை அல்லது அவருடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகிற போது மனம் தளர்ந்து போனாலும், மனம் சோர்ந்து போனாலும் நம்பிக்கை விடாமல் இறுதி வரை விசுவாசத்தை நிலைத்திருந்ததால் தான் இதோ ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதை இன்றைய நாளின் இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அப்படியாக அவர்களுடைய உடன்படிக்கை என்பது ஆண்டவர் ஆபிரகாமிடம் இந்த நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்று சொல்லி ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரசித்து பேராறு வரை உள்ள இந்த நாட்டை உன் வழிமரபினருக்கு நான் வழங்குவேன் என்கிற வாக்குறுதி. குழந்தையே இல்லை, வாரிசே இல்லை, வாரிசே இல்லாத ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் மேற்கொள்ளுகிறார். வானத்தை நிமிர்ந்து பார்க்கச் செய்து இதோ இந்த விண்மீன்களைப் போல உன்னுடைய இனத்தை பெருக்கச் செய்வேன் என்கிறார். ஒரு பரந்து விரிந்திருக்கிற நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்கிறார். பிரியமானவர்களே, சில பேருடைய நம்பிக்கை, விசுவாசம் என்பது கடவுள் பேரில் நாம் எவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறோம் என்பதில் வெளிப்படுகிறது. சோர்ந்து போகக்கூடியவர்களாய், மனம் தளர்ந்து போகக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கை அமைந்தாலும் கூட கடவுள் மீது இருக்கிற உறுதியான நம்பிக்கையினால் இறுதி வரை நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். நம் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நம் நம்பிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு உங்களில் பல பேர் நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். திருமணமாகாமல் காத்து கிடக்கிறவர்கள் உண்டு. குழந்தை பாக்கியமின்றி நீண்ட நாட்களாக இன்னும் இறுதி வரை நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிற தம்பதியர்கள் உண்டு. என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறிவிடும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. இந்த இடத்தில் என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலம் அமையும் என்று தன் பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. உங்களில் எத்தனையோ பேர் நோய் நொடிகளோடு வேதனைப்பட்டு கொண்டு துன்ப துயரத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவரை மறப்பதில்லை, ஆண்டவரை விட்டு விலகுவதில்லை, ஆண்டவருடைய அந்த தேவ நற்கருணை உட்கொள்வதிலிருந்து ஒருபோதும் தவறுவதில்லை. காரணம் அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமனுடைய விசுவாசம் இங்கு வீண் போகவில்லை. கடவுள் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நம்பிக்கையும் ஒருபோதும் வீணாவதில்லை, உங்கள் விசுவாசமும் ஒருபோதும் வீண் போவதில்லை. கடவுள் உங்களோடும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி நாம் ஒவ்வொருவரும் நல்வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அதையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு உறுதிபட எடுத்துச் சொல்லுகிறது. போலி இறைவாக்கினர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் நம்மை திசை திருப்பி விடுவதாக மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய பக்கமாக இருந்து நம்மை விலக்கி விடுவதாக மாறிவிடுகிறது. மாறாக நீங்கள் எல்லோரும் நல்ல மரமாக இருந்து நற்கனிகளை தரக்கூடியவர்களாக உங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒருபோதும் உங்களிடமிருந்து நச்சுக்கனிகள் வெளிவரக்கூடாது. நச்சுக்கனிகள் என்பது எப்படி வெளிவரும்? நம்முடைய சொல்லாலும் நம்முடைய செயலாலும் வெளிப்படும். அப்படிப்பட்ட ஒரு நச்சுக்கனிகளை ஒருபோதும் நாம் கொடுக்கக்கூடாது.
இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிற நாம், இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற நாம் எப்பொழுதும் நல்ல மரமாயிருந்து நற்கனிகளை தருகிறவர்களாக மாற வேண்டும். ஒருபோதும் நம்மிடமிருந்து நச்சு கனிகளை நம் குடும்பத்திற்கோ நம் சமூகத்திற்கோ நம் நண்பர்களுக்கோ நாம் கொடுக்கக்கூடாது. நம்மிடத்தில் நற்கனிகளையே பெற்று மகிழ வேண்டும். நற்கனிகள் என்பது அன்பு, அமைதி, இரக்கம், மகிழ்ச்சி போன்ற நற்பண்புகள் தான். இவைதான் நற்கனிகள். இந்த நற்கனிகளை பிறர் பெற்றுக்கொள்ளும் போது மகிழ்ச்சி அடைகிறார்கள். நச்சுக்கனிகள் என்பது தீமை. தீமை பொறாமை, கோபம், வெறுப்பு, பேராசை, சுய இன்பங்கள், இப்படிப்பட்ட தீமைகளினால் நச்சுக்கனிகளாக நாம் மாறிவிடக்கூடிய நிலையும் வருகிறது. நச்சுக்கனிகளை வேறறுத்து பயனுள்ளவற்றை செய்து நற்கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை 30, 60, 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தருகிற அன்பு மகனாக மகளாக வாழச் செய்வாராக. ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று மக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகலின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர்மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கென்று கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமூகத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் நற்கனிகளை கொடுக்கிறவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நாவில் புது பாடல்
இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.